நம்ம தமிழ்நாடே எதிர்பார்த்த ரொம்ப முக்கியமான ஒரு கையெழுத்து. யார் இத செய்வாங்க? யார் இத செய்வாங்க மக்களுக்காக அப்படின்னு நாடே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான கையெழுத்த விஜய் அவர்கள் இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்ல எந்த ஒரு இடத்துலயுமே இனிமேல் எங்கேயுமே மதுக்கடைகள நம்ம யாருமே பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப இன்னைக்கு அதற்கான ஒரு புள்ளியார் சுழி போட்டு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு இன்னைக்கு அவரு துவங்கி வச்சிருக்காரு. ஸோ இதனால இப்ப தமிழக அளவுல இருக்கிற மது பிரியர்கள் அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் உங்க எல்லாருக்குமே யோசிக்க தோணும். ஆனா இதுல அவங்கள விட ரொம்ப பெரிய அளவுல இப்ப அதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல 2.0 திராவிட மாடல் அரசு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்த ஆண்ட அரசு திமுக, அதேபோல ஸ்டாலின், உதயநிதி இப்படி இவங்க எல்லாரும் தான் இப்ப விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக அவர் கையெழுத்து போட்டு துவங்கி வச்சிருக்க இந்த விஷயத்த கேட்டு, அதாவது தமிழ்நாட்ல எங்கேயுமே மதுபான கடைகள பார்க்க முடியாது அப்படிங்கிற இந்த விஷயத்த விஜய் அவருக்கு இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டு, அவங்க எல்லாருமே இப்ப அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பதவி ஏத்த உடனே அடுத்த நாள்லயே விஜய் அவர்கள் எதுக்காக இப்ப மதுபான கடைகள் எல்லாமே தமிழகத்துல இழுத்து மூடப்படணும் அப்படிங்கிற இந்த அதிரடி முடிவ எடுக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் உண்மையாகவே இருக்கு? விஜய் அவர்கள் அதற்காக இன்னைக்கு அவரு அதிரடியாக எடுத்து வச்ச அந்த நடவடிக்கை தான் என்ன அப்படிங்கிற முழு விவரத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவர்கிட்ட அதிகப்படியான மக்கள், குறிப்பா பெண்கள் அவங்க எல்லாருமே முன் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள். மதுக்கடைகள் கம்ப்ளீட்டாக பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில மதுக்கடைகள் இழுத்து மூடப்படணும். ஸோ அந்த மதுவால வீட்ல நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம் அப்படின்னு நெறைய பெண்கள் விஜய் அவர்கிட்ட, அதேபோல அவருடைய கட்சியினர்கள் இப்படி நெறைய பேர்கிட்ட அவங்க கேட்ட வாக்குறுதி, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு பெண்கள் கிட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதில நெறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு தமிழ்நாட்டில கொண்டு வரணும் அப்படின்னு பெண்கள் நெறைய பேர் விஜய் அவர் வந்தா இத செய்து குடுப்பாரா அப்படின்னு நெறைய பேர் அவங்களுடைய இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கைய விஜய் அவர்கிட்ட மிகப்பெரிய அளவுல நம்பி பெண்கள் வச்சிருக்காங்க. ஸோ அத கண்டிப்பாக நாங்க வந்ததுமே செய்து குடுப்போம் அப்படின்னு விஜய் அவருடைய சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ, ஊராட்சி, இன்னும் சாதாரண தொண்டர்கள் எல்லாருமே மக்களுக்கு அந்த முழு நம்பிக்கை வாக்குறுதிய குடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மக்கள் எல்லாருமே, குறிப்பா பெண்கள் எல்லாருமே நம்ம ஆட்சி வந்தா நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன பெருசா எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத விஜய் அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதில அதிகப்படியான பதில் விஜய் அவருக்கு போனது என்ன அப்படின்னா, தமிழகத்தில மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. அது எல்லாமே சுத்தமா இழுத்து மூடப்படணும் அப்படிங்கிற பதில் தான் விஜய் அவருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நேத்து பதவி எடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் இப்ப அதிரடியாக தமிழ்நாட்டில மதுக்கடைகள முழுசா மூடுறதுக்கான அந்த நடவடிக்கைய துவங்குறதுக்கான முக்கிய ஃபைல் ஒண்ணுல இன்னைக்கு அவரு கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதன்படி அடுத்த கட்டமாக, அதாவது அடுத்த 2 நாட்கள்ல நம்ம தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மதுக்கடைகளுக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு. அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, மது பிரியர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கப்போது. முக்கியமா அந்த மதுபானம், அந்த பாட்டில்கள் எல்லாத்தையுமே தயார் செஞ்சு வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்க அந்த நிறுவனங்கள் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவல்களாக இருக்கப்போது அப்படின்னு இப்ப முதலமைச்சர் வட்டாரம் விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய தகவலாக இருக்கு. அதாவது நிச்சயமா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையுமே எடுத்த எடுப்புல கண்டிப்பாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிச்சு விட்டுற முடியாது. அதனால படிப்படியாக தமிழகத்துல மதுக்கடைகளை இழுத்து மூடுறதுக்கான வேலையில விஜய் அவர்கள் தற்போது அதற்கான வேலையில இறங்கியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடியான நடவடிக்கையாக இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் அதனுடைய எண்ணிக்கை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகள், மதுக்கடைகள் இருக்கு. ஸோ அந்த எண்ணிக்கையை ஃபர்ஸ்ட் முதற்கட்டமாக 25% அந்த மதுக்கடைகள் எல்லாமே குறைக்க போறாங்க. 25% குறைச்சிட்டு 75% மதுக்கடைகள் மட்டும்தான் நம்ம தமிழகத்தில் இன்னும் அடுத்த 2, 3 நாட்கள்ல இருந்து இயங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமாக நேரம், மதுக்கடைகள் திறந்திருக்கக்கூடிய நேரமும் பார்த்தீங்கன்னா கணிசமாக குறைக்கப்படும். அதாவது காலையில எடுத்த உடனே மதுக்கடைகள் திறந்துடாம நேரம் ரொம்ப தாமதமாக மதுக்கடைகள் திறக்கப்பட்டு சீக்கிரமா மதுக்கடைகள் மூடுற மாதிரியான அந்த அறிவிப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா இதனோட சேர்ந்து வர இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பார்த்தீங்கன்னா இப்ப தெரிய வந்திருக்கு.
ஸோ இது எல்லாத்த விட ரொம்ப பெரிய அதிர்ச்சி, முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அவங்க கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த மதுபான பாட்டில்கள். ஏன்னா அதிகப்படியான அரசு அந்த மதுபான கடைகள்ல விக்கக்கூடிய அந்த பாட்டில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக அவங்களுடைய எம்எல்ஏக்கள், அவங்களுடைய பினாமி இப்படி அவங்களுக்கு சொந்தமான நெருக்கத்தில இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து தான் மதுபான பாட்டில்கள் அது எல்லாத்தையும் வாங்கி மதுக்கடைகள்ல விற்பனை செய்துகிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் மதுபான பாட்டில்கள் எல்லாருமே வாங்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க ஃபியூஸ விஜய் அவர்கள் புடுங்க போறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அவங்களுடைய பினாமி அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருந்த அந்த மதுபான பாட்டில்கள் அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து வாங்காம, வேற இடம் நியாயமாக விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க கிட்ட இருந்து மதுபானம் பாட்டில்கள லிமிட்டா அளவாக வாங்கி, அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, குடி 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 அப்படின்னு போட்டு தாக்கிக்கிட்டு அவங்களுக்கு ஊத்தி குடுக்குற மாதிரியான இஷ்டத்துக்கு அளவு இல்லாம மதுபான பாட்டில்கள வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் அப்படி இல்லாம அளவோட தான் மதுபான கடைகள்ல மதுபானம் இருக்கும். அளவோட வாங்கி, அளவோட கம்மியாக விற்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர் போட்ட அந்த கையெழுத்தோட சேர்ந்து இந்த அறிவிப்பு ஆணையம் வெளியாக இருக்கு. ஸோ இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் செய்ய இருக்காரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி தமிழக அளவுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மதுக்கடைகள் அதிகமாகறதுக்கு காரணமே நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல் இறக்கி அந்த மாதிரியான விற்பனையும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ மதுக்கடைக்கு நெறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அவங்க அத இறக்கறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த தடைய இப்போ அவர் நீக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு. அதாவது இயற்கையான கள்ள இறக்கி கிராம பகுதிகள்ல இருக்கவங்க அவங்க அத இறக்கி குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அனுமதிய குடுக்க போறாங்க. அதேபோல தமிழகத்துல இருக்கிற மதுக்கடைகள் அது எல்லாமே கணிசமாக ஒண்ணு ஒண்ணா குறையப் போகுது. கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 25% கடைகள், அதுக்கப்புறமா 50, அப்புறம் 25 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு இருக்கிற கடைகள் எல்லாமே எண்ணிக்கைகள் முதல் கட்டமாக குறைக்கப்பட போது. அதுக்கப்புறமா கடைகளுடைய நேரம், திறக்க போற நேரம், மூடப் போற நேரம், அதனுடைய டைமிங்கும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட போது. அதேபோல இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, அந்த டாஸ்மாக் பாட்டில்கள் அது எல்லாமே எங்கெங்க வாங்கிட்டு இருந்தாங்களோ, அங்க இருந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்தும் வாங்குறத நிப்பாட்டி, ஃபர்ஸ்ட்டு திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் பினாமி அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க மதுக்கடைகள. அவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாங்குறதையும் படிப்படியாக குறைக்க போறாங்க. ஸோ ஓவராலா கடைசியாக பார்த்தீங்கன்னா, கள்ளு இறக்கி இயற்கையாக கள்ளு குடிக்கிறதுக்கான அதையும் அந்த தடையும் நீக்கி விஜய் அவர்கள் அறிவிப்பு ஆணை வெளியிட போறாரு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்க போய் நிறைவடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக கடைகள் குறைக்கப்பட்டு, நிச்சயமா ஒரு முறை விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள தமிழ்நாட்டுல எங்கேயுமே மதுக்கடைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய கொண்டு வர்றதுக்கான இந்த அதிரடி அறிவிப்பு ஆணைய இன்னைக்கு கையெழுத்து போட்டு விஜய் அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல், அதாவது மதுக்கடைகள் இனிமேல் நேரம் பார்த்து தான் தொறப்பாங்க. கடைகள் குறைக்கப்படும். இந்த அதிரடியான அறிவிப்புகள் அடுத்த இன்னும் 2, 3 நாட்கள்ல வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் இப்ப வெளியாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ அதற்கான பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு அவர் துவங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்ப திமுகவினர்கள் அவங்க தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் பாட்டில்கள் அது எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு கையெழுத்து தான் விஜய் அவர்கள் அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு. நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம தமிழகத்துல, முக்கியமா பெண்கள் அவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை வருங்காலத்துல கொண்டு வரும் அப்படின்னு நிச்சயமா நம்பலாம்.